நிறுவனங்கள் 40 விழுக்காடு நிறுவன வருமான வரி தள்ளுபடியை பெறும். செலவுகளால் ஏற்படும் நெருக்கடிகளையும் செயல்பாட்டு சவால்களையும் சமாளிக்க அது உதவும். உள்ளூர் நிறுவனங்கள் அனைத்துலக மயமாவதற்கு கூடுதல் ஆதரவை பெறும். வெளிநாடுகளில் உள்ள புதிய சந்தைகளில் விரிவாக்கம் காண எல்லா நிறுவனங்களுக்கான மானிய ஆதரவை நாங்கள் அதிகரிப்போம். நிறுவனங்கள் தற்போதைய சந்தைகளில் மேலும் வேரூன்றிக் கொள்ள உதவும் வகையில் சந்தை ஆயத்த நிலை உதவி மானியத்தையும் மேம்படுத்துவோம். சிங்கப்பூரில் அதிக வளர்ச்சியுள்ள நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் இடம்பெற ஆதரவளிக்கும் வகையில் கூடுதலாக 1.5 பில்லியன் வெள்ளி மதிப்புடைய நிதி வழங்கப்படும். முதலீட்டு சந்தை மேம்பாட்டு திட்டத்தை விரிவுபடுத்தவும் நமது முதலீட்டு சந்தையை வலுப்படுத்தவும் நிதித்துறை மேம்பாட்டு நிதிக்கு 1.5 பில்லியன் வெள்ளி நிரப்பு தொகை வழங்கப்படும். செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை துரிதப்படுத்த புதிய செயற்கை நுண்ணறிவு ஆர்வலர் திட்டம் ஒன்று அறிமுகம் காணும். தொழில் நிறுவன உருமாற்றம், ஊழியரணி பயிற்சி உள்ளிட்ட அம்சங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த இத்திட்டம் தொழில்களுக்கு உதவும். நிறுவனங்கள் தொழில் நிறுவன புத்தாக்க திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் கீழ் செயற்கை நுண்ணறிவு செலவினம் தகுதி பெறும் செலவாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தீர்வுகளை பயன்படுத்த உதவும் வகையில் உற்பத்தி திறன் தீர்வுகள் மானியம் போன்ற நடப்பிலுள்ள ஆதரவு திட்டங்கள் வலுப்படுத்தப்படும். சிங்கப்பூர் நம்மை சுற்றி ஏற்படும் அதிவேக மாற்றங்களைக் கண்டு பதறாது. நாம் மாற்றங்களை தழுவுவோம், போட்டியிடுவோம், தொடர்ந்து நம்பிக்கையுடன் முன்னேறுவோம். செயற்கை நுண்ணறிவை உத்திபூர்வ அனுகூலமாக பயன்படுத்துவதன் வழி நாம் நமது எதிர்காலத்தை வடிவமைத்து மாறிவரும் இந்த உலகில் நமக்கான இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஈரான் அமெரிக்காவுடன் சண்டை நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுவதை மறுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய அதிகாரிகளுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக முன்னதாக கூறியிருந்தார். இதனால் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான ராணுவ தாக்குதல்களை தள்ளி போடுவதாகவும் அவர் சொன்னார். இருந்தபோதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2 ஈரானிய எரிவாயு நிலையங்கள் மீதும் ஓர் எண்ணெய் குழாய் மீதும் தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ஊடகம் சொன்னது. திரு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் மருமகன் ஜெரட் குஷ்னரும் ஈரானிய அதிகாரி ஒருவருடன் சென்ற ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பு நடத்தியதாக திரு டிரம்ப் கூறினார். சண்டை நிறுத்தம் குறித்த பல முக்கிய விவகாரங்களில் இருதரப்புக்கும் கருத்திணக்கம் ஏற்பட்டதாக அவர் சொன்னார். எனினும் அந்த அதிகாரி யார் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுவது பொய் தகவல் என்று ஈரானிய நாடாளுமன்ற நாயகர் முகமது பஹார் கலிபாஃப் எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார். எண்ணெய் விலையையும் பங்குச்சந்தையையும் கட்டுப்படுத்த திரு டிரம்ப் அவ்வாறு தகவல் வெளியிடுவதாக திரு கலிபாஃப் சொன்னார். ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கு முழுமையான தண்டனை தரப்பட வேண்டும். அதுவரை தங்கள் உச்ச தலைவருக்கும் ஈரானிய மக்களுக்கும் பின்னால் எல்லா ஈரானிய அதிகாரிகளும் உறுதியாய் இருப்பார்கள் என்று திரு கலிபாஃப் சொன்னார். இவ்வேளையில் ஈரானின் அடுத்த தலைவராக திரு கலிபாஃபை முன்மொழிய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. ஈரானை வழிநடத்த உகந்தவர், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சரியானவர் என அவரை வெள்ளை மாளிகை கருதுவதாக பொலிட்டிகோ செய்தி நிறுவனம் குறிப்பிட்டது. 2020ஆம் ஆண்டிலிருந்து 64 வயது திரு கலிபாஃப் ஈரானின் நாடாளுமன்ற நாயகராக இருக்கிறார். 2005ஆம் ஆண்டு தொடங்கி 2017